கடகராசிக்கு அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கு? கடகம் தான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சொல்றாங்க, "அம்மா என்னம்மா இது எங்களுக்கு நாங்க அஷ்டம சனிய கூட கடந்துட்டோம்மா. இந்த அஷ்டம ராகு எங்கள வச்சு செய்தம்மான்னு" அப்படின்னு வந்து கடகம் ஏற்கனவே சொல்லுவோம். "நாங்க வந்து கண்ணீர் சிந்தணுமா, நாங்க கரையேறுவோமா, இப்படிதான் அவங்க நெறைய எங்களுக்கு உயிர் மட்டும் தான் மிஞ்சுது" அப்படின்னு நெறைய நம்ம அந்த கமெண்ட்ல பார்க்கலாம். அப்படிலாம் கிடையாது. நெறைய வந்து அரசியல்ல, அரசாங்கத்துல நல்லா வந்து ஒரு ராஜான்ற ஒரு நிலைமையை பெற்று, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அதிகாரம் கொண்ட துறையில இருக்கிறவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. இப்ப இருக்க காலகட்டம் சொல்லுவாங்க இல்லையா முன்னோர்கள்லாம், 30 வருடம் வாழ்ந்தவங்களும் இல்ல, 30 வருடம் தாழ்ந்தவங்களும் இல்ல. எல்லாம் இந்த காலச்சக்கரத்துல தான் நம்ம எல்லாருமே மாட்டிக்கொண்டிருக்கோம். உண்மை. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலகட்டம் கடகத்திற்கு வந்து அதிசார குரு பயிற்சி அற்புதங்களை வழங்கும்னு சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு வந்து உச்சமாகி முழு பலத்தோடு செயல்பட போகிறார். அப்ப குரு வரக்கூடிய அந்த அக்டோபர் 18ஆம் தேதி இந்த கடகராசின்னும் போது சந்திரனும் இருக்கும். அப்ப இருக்கும் பொழுது இன்னும் ஃபுல் எனர்ஜியோட செயல்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள், விருப்பங்கள் இதையெல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கு இந்த 25 நாள் போதும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். நல்லா வந்து காத்து கொண்டு இருந்தாங்க அவங்களுக்கு, எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் தொட்டது துலங்கம்னு சொல்லிடலாம். என்னென்னத்துக்கு முயற்சி பண்ணீங்களோ எல்லாத்தையுமே வந்து நல்லா சிறப்பா திட்டமிட்டு செயல்படுங்க. முதல்ல கெரியரை வந்து நல்லா பண்ணி கொடுத்துருவார். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் யோகர். அதுவும் இவங்க ராசியிலே வந்து உச்சம் அடைகிறார். நம்ம கடக ராசின்னு வேற நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதே வந்து நம்மளுக்கு ராசி லக்னம் அதுவாகவே இருக்கும்பொழுது இன்னும் அவங்களுக்கு கூடுதல் பஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்களுக்கு வெளியூர் வேலை வாய்ப்புகள், வெளியூர் செய்திகள், இது வரைக்கும் வந்து ஒரு புதிய தொழில் தொடங்கணும், இல்லை ஏதாவது வந்து நாங்கள் ஒரு விரிவுபடுத்தணும் அப்படின்னு என்னென்ன நல்ல காரியம் இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து நிறைவேற்றி கொள்ளலாம். நிறைய வந்து வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டோம், குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, எதுவுமே வந்து செய்ய முடியாத ஒரு ரொம்ப எதில் போனாலும் ஒரு தடை தாமதம், ஒரு பிரச்சனை, கஷ்டம், கண்ணீர், கவலை இப்படிதானமா போகுது எங்களுக்கு. நாங்க எப்படிதான் நாங்க வந்து நாங்களும் வந்து செய்யாத முயற்சி இல்லை, செய்யாத செயல்பாடு இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அனைத்து விதமான செயல்பாடுகளையும் செஞ்சு கொள்ளலாம். ஒரு செகண்ட் போதுங்க நம்மளுக்கு ஒரு நல்ல நேரம் வர்றதுக்கு. அப்படியே வந்து 10 வருஷம் வேணும், 12 வருஷம் வேணும். ஒரு செகண்ட், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லிடலாம்.